சிறப்பான நாட்டு அமைச்சரே, நாட்டியம் சிறப்பாக இருந்ததா? நாட்டியம் நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதை விட சிறப்பான நாட்டியம் என்னிடம் இருக்கிறது. யார் அது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? அழைக்கிறது போதே அடுத்து வாருங்கள். பெயர் என்ன? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். ஆகட்டும், பார்க்கலாம். எதுவுமே சொல்லக்கூடாது. நாட்டியம் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அதனால என்னுடைய மனமகிழ்ச்சி ஒரு பரிசு கொடுக்க போறேன். அப்படியா? என்றுமே உங்களுக்கு எண்ணம் போல செய்யம்மா, தடை என்பதே கிடையாது.
ஆமா என்னம்மா உங்களுக்கு பெயர் என்ன? என்னோட பேர் கஸ்திலை. ஆமா அழகான பெயர். பெயர் இருந்தாலும் நீங்க ஆடிய நாட்டியம் நாட்டியம் அந்த நாட்டியம் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குமா. அப்படி சொல்றீங்க. என்னோட மகிழ்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு தர போறேம்மா. பரிசா? இந்தாங்க. அம்மா நீங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனது ஆ. என்ன? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. பிறருக்கு கொடுத்ததால் பழக்கம் பிறரிடத்திலிருந்து வாங்கி ஒரு பொழுது பழக்கம் கிடையாது. ஆதலால் நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படின்னா நீ கொடுக்கிற பரிசு எனக்கு தர, நான் போடுறேன். ஐயோ பரிசு என்ன? இங்க வாங்க. இருந்தாலும் உன்னை நாட்டியத்தை விட எனக்கு பிடிப்பது எனக்கு மிகவும் ரொம்ப அதிகம் அது. ஆமாமா. அதனால அதனால நீ தரக்கூடிய பரிசு நான் பார்க்கணும். கஷ்டப்பட்டு எடுத்துருவாங்க. ஆமா. என்ன என்ன தெரியலையா? தெரியாது. மாம்பழம் சொல்லுங்க முக்கைத்தான். இது நீ மகத்துவம். இது எரிந்தினால் உங்களோட உடலானது சுறுசுறுப்பா இருக்கும். எந்த வேலை நல்லா செய்வீங்க. என்று இளமையா இருக்கும். உங்க வயசு ஆகாது. உண்மையாகவா? சின்ன பொண்ணு இருப்பீங்க. அப்படியா? தாங்க கொடுங்கம்மா. இந்தாங்க. ஒரு புறமா இருக்கு. என்னம்மா? நீங்க வந்ததால கற்சிலை. அவளுக்கு நான் ஒரு பரிசு கொடுத்தனா அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறா. என்னம்மா சொல்ற? நம்ம கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. உண்மைதானா? இருந்தாலும் அந்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியா? அதனால தானே வாங்கிட்டேன். இங்க பாருங்க, இது என்ன தெரியுமா? என்னம்மா இது? இதுதான் மாப்பழா வாழையில சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் இதை யார் அருந்தினாலும் என்றுமே இளமையோடு இருப்பாங்களா? அப்படியா? இதை நீங்க தானே அருந்தணும். அப்படியாம்மா? நீ ஆசையா தர அண்ணனுக்கு அண்ணா நான் தான் இருந்து வேண்டும். இது அருந்துனா நீங்க எப்பவும் வயசாவது இருப்பீங்க. நாட்டு மக்களை என்று பொறுப்போட பாத்துப்பீங்க. எல்லாமே சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அதனாலதான் அங்க இறந்து போறோமா? ஆகட்டும்னா. அங்க என்னம்மா இது ஒரே நெடியா இருக்குது? அண்ணா அது 3 பழத்தோட சாறு இல்ல, அது அப்படித்தானே இருக்கும். நீங்க பயப்படாம இருந்துங்க. ஆபத்து மீது வராது. அதுனா ஆகட்டுமா? அண்ணா போதும் கொடுங்கண்ணா. அதிகமா சாப்பிடாதீங்க. என்னம்மா இந்த சாப்பிட்டு ஒண்ணே எனக்கு தேவைப்படுகிறது. அண்ணா போதுண்ணா. ஐயோ அண்ணா கொஞ்சம் போதுண்ணா. ராஜமானம் வந்தானே அந்த அவன் எங்க இருக்கானா? எப்போது உன்னை பார்த்தேனோ அப்பொழுது உண்மையை ஆசைப்பட்டேன். என்ன சொல்றீங்க? மேல் வாழ்ந்தால் உண்மை இருந்தால் இந்த மண்ணோடு மாண்டு விட. ஆமா, நம்பவே முடியல. முதல்ல காதலிக்கும் போது இப்படிதான் சொல்றீங்க, என்னமோ சொல்றீங்க, அப்புறமா கையை விட்டுட்டு போறீங்களே. ஐயோ நம்மள நடுவுட்ட அவளை எதுவும் வச்சிருக்கீங்க. பத்தி வசனையாக்கும் நான் உன்னை ஏமாத்துமா? என்ன சொல்ற? ஆடி மாதம் காதல்
இருக்கட்டும். இந்த மாபெரும் சபையில அவ யாரு? இந்த நாட்டுக்கு நாட்டி படுவது ஒரு நாட்டி, ஒரு வேசி, ஒரு எப்போ அவனை தாண்டி வேட்டிட்டு உழைத்தாலும் சொன்னாலும் எப்போ இதை கொண்டு வா மாலை நாட்டுக்கு நீதான் மகாராணி ராணி உன்னை எதிர்த்து யாரும் எதுவுமே பேச முடியாது. என்ன சொல்றீங்க? இந்த அடக்கத்தை பார்த்துதான் நான் மடங்கி விட்டேன். என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு பணிவு சொல்லுங்க. எனக்கு உனக்கு எனக்கு திருமணம் ஆச்சு. ஆமா, அது நின்றுக்கிறாங்க. அவங்க யாரு? என் தங்கச்சி. அது தங்கச்சியா? உன் தங்கச்சி நான் பார்த்து ராத்திரி பேசி வச்சாரி டூல லோபல் பேப்பர் கட்டு வைட்டு 2 டேஸ் போல சொன்ன வாயில ஒரே ஒரு நான் கூப்பிட சொல்லுங்க. அவ்வளவுதானே? 2 பேரும் அரமனை சந்தோஷமா இதோ நான் சொல்றேன், நீ போய்